வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் டிஃபன் இட்லி தோசைக்கு, மத்தியானம் ரைஸ்க்கு சாப்பாட்டுக்கு, அதே மாதிரி நைட்டு சப்பாத்திக்கு, இதை மாதிரி சூப்பராக ஒரு சிக்கன் குழம்பு நல்லா தாராளமாக குழம்பு வைக்கணுமா, அப்போ இந்த மாதிரி செய்யுங்க. அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். இல்லை, அடிகனமான ஒரு பெரிய கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, இத்தினூண்டு ஒரு துளி கல்பாசி, நல்ல தாராளமாக கருவேப்பிலை. இது போட்டு நல்லா பொரியட்டும். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸில் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சின்ன வெங்காயத்தை சும்மா ரெண்டாக கட் பண்ணிக்கிங்க. பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் எப்பயும் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பெரட்டி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே சிக்கன் நீங்கள் சிக்கன் இல்லை எந்த நான்வெஜ்ஜுமே இந்த மாதிரி க்ளீனாக கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக நல்ல கோல்டன் ப்ரௌனாக அப்படி சுருண்டு வதங்கி வரும்போது நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து வெங்காயத்தோடு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியை நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்படி அரைச்சி செய்யும் போது குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும், அதே நேரம் நல்ல குவான்டிட்டியும் கிடைக்கும். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 பழமான தக்காளி, மீடியம் சைஸாக இருந்தால் 3. அதை இந்த மாதிரி நல்லா அரைச்சி சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டோடு சேர்த்து வதக்கணும். அப்படியே நல்ல டார்க் கலரில் நல்ல ட்ரையாக தண்ணி எல்லாம் போய் நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி இந்த மாதிரி வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு, இப்போ 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள். உங்களுக்கு நல்லா கொஞ்சம் குழம்பு நல்லா கலராக வரணும் அப்படின்னா இன்னும் ஒரு டீஸ்பூனோ 1.5 டீஸ்பூனோ நீங்கள் செந்தூர் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். இப்போ இதெல்லாம் சேர்த்து இந்த சிக்கனோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். வதக்க சிக்கனே கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டுடுங்க. இப்போ இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி வச்சு மூடிடலாம். சிக்கன் எவ்வளோ தண்ணி விடுதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடுங்க. அதுக்கு முன்னால் 1 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்து நல்லா 2 பெரட்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு மிதமான தீயில் வைங்க. ஸோ சிக்கன் ஒரு 2-3 நிமிஷம் மூடி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். சின்ன மூடியாக அரை மூடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன். அது துருவி எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 முந்திரி, கொஞ்சமாக கசகசா, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு. சப்போஸ் முந்திரி இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், சிக்கன் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இது ஒரு கிரேவியாக செய்கிறோம்னா தண்ணி நம்ம ஊற்ற தேவையில்லை. இப்போ தான் மெயின் ஹைலைட். இந்த குழம்போட 3 டேபிள் ஸ்பூன் நம்மளுடைய செந்தூர் காரைக்குடி கறிக்குழம்புத்தூள். மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்குன்னே இந்த குழம்புத்தூள் இருக்குது. இது வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கி ஆர்டர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கீங்க குழம்புத்தூள்னா நீங்கள் அதையே கூட சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 கப்பு நல்ல சுடு தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா குழம்பு கொஞ்சம் நமக்கு தாராளமாக வேணுமே. 1 கப்பு உங்களுக்கு அளவு தெரியலன்னா சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்களேன். ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில் 5 நிமிஷம் மூடி வைங்க. ஏற்கனவே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கோம் சிக்கனை. ஸோ 10 நிமிஷத்துக்குள்ளே அது நல்லா வெந்துடும். இப்படி கொதி வரும்போது நீங்கள் இதை மூடி வச்சு மூடிட்டு மிதமான தீயில் வச்சுருங்க. ஸோ 5 நிமிஷத்துலலாம் சிக்கன் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா சாஃப்டாக சிக்கன் குக் ஆகட்டும். அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட்டை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஆட்டுக்கல்லையோ அம்மிக்கல்லையோ தேங்காய் அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்கவங்க அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதை ஊற்றிக்கலாம். இதில் பிடிக்குன்றவங்க நீங்கள் சிக்கன் கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம்.
அது உங்களோட விருப்பம் தான். சிக்கன் நம்ம வதக்கும் போதே ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும். நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு சிம்மரில் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இது கொதிக்க ஆரம்பித்தோடனே சிம்மில் வச்சு மறுபடியும் மூடி வச்சுடுங்க. அப்படியே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து குழம்பு கமகமான்னு வாசனையோடு உங்களை கூப்பிடும். ஸோ மூடி வச்சிடலாம். நான் இன்றைக்கி இது வந்து மத்தியானம் லஞ்சுக்கு சாதத்துக்கு இது கூடவே நம்மளுடைய மேஜிக் 65 மசாலா வச்சு சிக்கன் 65 பாயில்டு எக்கு இதுதான் இன்றைக்கி லஞ்சு. அது மாதிரி ஒரு குழம்பு செஞ்சிட்டோம்னா மத்தியானம் லஞ்சுக்கும் ஆச்சு, நைட்டு நான் இதை சப்பாத்திக்கும் வச்சுப்பேன். அவ்வளோதாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கமகமன் வாசனையோட ஃபைனாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் தூவி அப்படியே இறக்கி வச்சுட்டு இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய மசாலாஸ் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.